இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த உஷாராணி சம்பந்தப்பட்ட கேஸ் அவ்வளோ சீக்கிரம் நம்ம நினைக்கிற மாதிரி எதுவும் பண்ண முடியாது. இன்ஸ்பெக்டர்கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன். பரவாயில்லண்ணா, உங்களுக்கு பதிலாக நான் போறேண்ணே ஜெயிலுக்கு. எவ்வளோ நாளாக இருந்தாலும் பரவாயில்ல அண்ணா, உங்களுக்காக நான் போறேண்ணே. சித்ராவுக்கு நீ எப்பாவா நான் கேஸு சித்ராவோட அப்பா மேலே போட்டிருக்கு. இதுக்கு நீ எப்போ சரண்டா முடியும்? இது வரைக்கும் எத்தனையோ கேஸை நான் சமாளிச்சிருக்கேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஜெயிலை பார்த்ததே இல்லைடா. ஆனால் இப்போ ஒரு பொம்பளை திட்டம் போட்டு என்னை போட்டு கொடுத்து அவனால் நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு நினச்சாலே அவமானமாக இருக்குடா. என்ன பொம்பளையா? என்ன யாருண்ணா சொல்றீங்க? அண்ணா யாருண்ணா அது பண்ணது? அந்த இந்து தாண்டா. அவன் நேற்று ரிசப்ஷன்லேயே அந்த உஷாரானிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாடா. நான் தான் அவளுக்கு ஒரு வேலை சொல்லி அந்த இடத்துல இருந்து அவளை அனுப்பி விட்டேன். அதுக்கப்புறம் எப்படியோ அந்த உஷாரானிட்ட பேசி மொத்தத்தையும் கவுத்துட்டா. மாமா, அவளை சும்மா விடக்கூடாது மாமா. நம்ம கூட இருந்துக்கிட்டே நமக்கு எதிராக வேலை பார்த்துருக்கா. டே கர்ணா, என்னடா? ஒன்றும் இல்லைண்ணே. இல்லையே, உன் முகமே சரியில்லையே. ஒன்றும் இல்லைண்ணே. நீ எதுக்கோ தயங்குற மாதிரில தெரியுது. என்னடா, பொண்டாட்டி மேலே இருக்கிற பாசம் தடுக்குதோ? அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணே. இந்த காரியத்தை யாரு பண்ணியிருந்தாலும் அவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன ஆனாலும் எனக்கு எப்பவுமே நீங்க தான். எல்லாத்துக்கும் அவன் தான்டா காரணம். டேய், முதல்ல வெளியே வர்றதுக்கான வழியை பார்ப்போம்டா. அது என்னடா இவ்வளவு பகை உனக்கு? மாமா, முதல்ல வக்கீலை பார்த்து ஜாமீன் வாங்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவளை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிப்போம் மாமா. டேய் கிருபா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ தேவையில்லாமல் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்காத. நான் நம்ம வக்கீல்கிட்ட பேசி அடுத்து என்ன பண்ணலான்றதை பார்க்குறேன். கர்ணா, பார்ப்போம்.